அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் த செல் இஸ் யூனிட் ஆஃப் லைஃப். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ப்ரோகாரியோட்டிக்ஸை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் யூகாரியோட்டிக்ஸை பற்றி யூகாரியோட்டிக் செல்ஸை டீட்டெயிலாக நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரோகாரியோட்டிக் செல்ஸுக்கும் யூகாரியோட்டிக் செல்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம முதல்ல உள்ள இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ப்ரோகாரியோட்டிக் செல்ஸில் இருக்கிற செல்லுலார் ஆர்கனல்ஸுக்கு மெம்பரேன் பவுண்டிங் இருக்காது. அதுவே யூகாரியோட்டிக் செல்ஸில் இருக்கிற செல்லுலார் ஆர்கனல்ஸுக்கு மெம்பரேன் பவுண்டிங் இருக்கும், எக்ஸப்ட் ரைபோசோம்ஸ். கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் மொனிரா, புரோட்டிஸ்டா, பங்கை, பிளான்டே, அனிமேலியா, இது 5ல் மொனிராவை தவிர மீதி இருக்கிற 4மே யூகாரியோட்டிக் செல்ஸால் ஆனது. மொனிரா ப்ரோகாரியோட்டிக் செல்ஸால் ஆனது. ப்ரோகாரியோட்டிக் செல்ஸ் வைஸ் பார்க்கும்போது அது ஐடென்டிக்கல் டு ஈச் அதராக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, ப்ரோகாரியோட்டிக் செல்ஸ் எல்லாமே பைனரி ஃபிஷன்ஸ் ஃபாலோ பண்ணும். யூகாரியோட்டிக் செல்ஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் டிஸ்டிங்க்டாக இருக்கிறதுனால அது நான் ஐடென்டிக்கல் டு ஈச் அதராக இருக்குது. யூகாரியோட்டிக் செல்ஸில் நம்ம அதிகமாக கன்சிடர் பண்ணி படிக்க போகிறது அனிமல் செல்ஸ், பிளான்ட் செல்ஸ். இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற செல்லுலார் ஆர்கனல்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நியூக்ளியஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி apparatus, லைசோசோம், வாக்யூல், மைட்டோகாண்ட்ரியா, ரைபோசோம்ஸ். பிளான்ட் செல்லில் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற செல்லுலார் ஆர்கனல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லார்ஜ் சென்ட்ரல் வாக்யூல்ஸ், செல் வால், பிளாஸ்டிக். இது 3மே அனிமல் செல்ஸில் ஆப்சென்ட் ஆகிருக்கும். அனிமல் செல்ஸில் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற செல்லுலார் ஆர்கனல்ஸ் அப்படிங்கிறது சென்ட்ரியோல்ஸ். இது பிளான்ட் செல்ஸில் ஆப்சென்ட் ஆகிருக்கும். அடுத்து செல் மெம்பரேனை பற்றி பார்ப்போம். 1931 எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் செல் மெம்பரேனை பற்றின ரிசர்ச் அதிகமாச்சு. குறிப்பாக ரெட் பிளட் செல்ஸ், ஹியூமனுடைய ரெட் பிளட் செல்ஸை இவங்க ரிசர்ச்காக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. செல் மெம்பரேனை ஸ்டடி பண்ணதை வச்சு செல் மெம்பரேன் லிப்பிட் பைலேயரால் ஆனது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. லிப்பிட் பைலேயர் அப்படின்னு சொல்கிறதுனால இதில் 2 லேயர் இருக்கும். அதில் ஹைட்ரோஃபோபிக் லேயர் அப்படிங்கிறது டுவர்ட்ஸ் த இன்னர் சைட். ஹைட்ரோஃபோபிக் அப்படின்னா தண்ணியை எதிர்க்கக்கூடியது. அதுவே ஹைட்ரோஃபிலிக் ஹெட் அப்படிங்கிறது வெளிப்புறத்தை நோக்கி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஹைட்ரோஃபிலிக் அப்படிங்கிறது தண்ணியை ஏற்றுக்கக்கூடிய ஒன்று. பாஸ்போகிளிசரைட்ஸ் அப்படின்ற அந்த லிப்பிட் காம்போனன்ட் தான் நம்ம செல் மெம்பரேனில் அதிகமாக காணப்படுற காம்போனன்ட். லேட்டர் ஸ்டடியில் வெறும் லிப்பிட்ஸ் மட்டும் செல்லுலார் மெம்பரேனில் இல்லை, அது கூட புரோட்டீன்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்குங்கிறத லேட்டராக கண்டுபிடிக்கிறாங்க. ஹியூமன் ஆர்பிசியோடைய செல் மெம்பரேனில் புரோட்டீன்ஸும் லிப்பிட்ஸோடைய ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா, புரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது 52%, லிப்பிட்ஸ் அப்படிங்கிறது 40% ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மீதம் இருக்கிறது அதர் காம்போனன்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். செல்லுலார் மெம்பரேனில் இருக்கிற புரோட்டீன்ஸை நம்ம 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று பெரிஃபரல் புரோட்டீன், இன்னொன்று இன்டர்னல் புரோட்டீன். பெரிஃபரல் புரோட்டீன் அப்படிங்கிறது செல்லுலார் அவுட்டர் மெம்பரேனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இன்டர்னல் புரோட்டீன் அப்படிங்கிறது பார்ஷலி இன்சைட் த செல்லுலார் மெம்பரேன் ஆர் ஃபுல்லி இன்சைட் த செல்லுலார் மெம்பரேனாக இருக்கும். இதுங்களுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் த மெட்டீரியல்ஸ் இன்சைட் டு அவுட்சைட், அவுட்சைட் டு இன்சைட். அடுத்து நெல்சன் அண்ட் சிங்கர் 1972 ஃப்ளூயிட் மொசைக் மாடலை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. இது என்ன சொல்லுது அப்படின்னா, சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளூயிட் நேச்சரில் இருக்கிறது. இது செல் டிவிஷன், இன்டர்செல்லுலார் ஜங்ஷன், செல் குரோத், எண்டோசைட்டோசிஸ், செக்ரீஷன்ஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஃப்ளூயிட் நேச்சர் தான் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. இது வரைக்கும் செல் மெம்பரேன் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்ததை இதுக்கப்புறம் பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்ட்டு டினோட் பண்ணுவோம். இதனோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட் மீடியம். டிரான்ஸ்போர்ட்டில் 2 டைப் இருக்குது. ஒன்று ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், இன்னொன்று பாசிவ் டிரான்ஸ்போர்ட். பாசிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு பொருள் எந்த விதமான எனர்ஜி யூட்டிலைசேஷனும் இல்லாமல் இந்த பிளாஸ்மா மெம்பரேனை உள்ளேருந்து வெளியவோ வெளியிருந்து உள்ளவோ கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா அது பாசிவ் டிரான்ஸ்போர்ட். இதில் கான்சன்ட்ரேஷன் கிரேடியண்ட்டை மட்டும் வச்சு தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். அடுத்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் போலார் சப்ஸ்டன்ஸ் மட்டும்தான்
இந்த லிப்பிட் பைலேயரை கிராஸ் பண்ண முடியும். அதுவே போலார் சப்ஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா லிப்பிட் பைலேயரை அவ்வளோ சீக்கிரம் கிராஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த சப்ஸ்டன்ஸில் என்ன பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா ஒரு எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணாதான் அது உள்ளேருந்து வெளியவோ வெளியிருந்து உள்ளவோ வர முடியும். அப்போது ஒரு போலார் சப்ஸ்டன்ஸ் எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணி வெளியிருந்து உள்ளவோ உள்ளேருந்து வெளியவோ வந்துச்சு அப்படின்னா அது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இது கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட்டுக்கு அகைன்ஸ்டாகவும் நடக்கும். அதாவது லோயர் கான்சென்ட்ரேஷன் டு ஹையர் கான்சென்ட்ரேஷன் போகும். எனர்ஜி அப்படிங்கிறது இந்த இடத்துல ஏடிபியாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அடுத்து செல் வாலை பற்றி பார்ப்போம். செல் வால் அப்படிங்கிறது ஃபங்கைக்கும் பிளான்ஸுக்கும் மட்டும் உள்ள ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆர்கனல். இது நான் லிவிங் ரகட் ஸ்ட்ரக்சர். இதனுடைய ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா செல்லுக்கு ஒரு டெஃபினட் ஷேப்பை கொடுக்குது. அடுத்து ஒரு மெக்கானிக்கல் பேரியராகவும் இது இருக்குது. கடைசியாக இது மற்ற இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து இந்த செல்களை பாதுகாக்கிற வேலையும் இந்த செல்வால் செய்யுது. இந்த செல்வாலுக்கு இடையில மிடில் லேமெல்லே அப்படின்னு ஒன்று இருக்கும். இது கால்சியம் பெக்டேட்டால் ஆனது. இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தன்னுடைய நெய்பரிங் செல்ஸை பிளாஸ்மோடெஸ்மேட்டா வழியாக இது கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து எண்டோமெம்பரேன் சிஸ்டத்தை பற்றி பார்ப்போம். இந்த எண்டோமெம்பரேன் சிஸ்டத்தில் மொத்தம் 4 டைப் ஆஃப் செல்லுலார் ஆர்கனல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணும். ஒன்று எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், லைசோசோம், கோல்கி அப்பaratus, வேக்யூல்ஸ். அடுத்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தை பற்றி பார்ப்போம். இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படிங்கிறது ஒரு டைனி டியூப்லெஸ் ஸ்ட்ரக்சர் present near to the nucleus. இது டபுள் மெம்பரேனால் ஆகியிருக்கும். ஸோ இதனுடைய இன்ட்ரா செல்லுலார் ஸ்பேஸை நம்ம 2 டைப்பாக பிரிச்சிருப்போம். ஒன்று எக்ஸ்ட்ரா லூமினல், இன்னொன்று இன்ட்ரா லூமினல். இந்த எக்ஸ்ட்ரா லூமினல் அப்படிங்கிறது டுவர்ட்ஸ் ஃபேஸிங் த சைட்டோபிளாசம். இந்த இன்ட்ரா லூமினல் அப்படிங்கிறது இன்னர் ஸ்பேஸ் ஆஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தை 2 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இன்னொன்று ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் ரைபோசோம்ஸ் அட்டாச் ஆகியிருக்கும். அதனால இதை ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துடைய ஃபங்க்ஷன் புரோட்டீன் சிந்தசிஸ். ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துடைய ஃபங்க்ஷன் லிபிட் சிந்தசிஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லைசோசோம். இதில் டைஜஸ்டிவ் என்சைமான லைபேஸ், புரோட்டியேசஸ், கார்போஹைட்ரேட்டஸ், ஹைட்ரலைசஸ் இந்த மாதிரியான என்சைம்ஸ் இருக்கிறதுனால ஈஸியாக லிப்பிட், புரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் அதர் ஹைட்ரலைட்டிக் ப்ராடக்ட்ஸை டைஜஸ்ட் பண்ண முடியும். இது அசிட்டிக் பிஹெச்சில் தான் ஆக்டிவாக இருக்கும். இதனால தான் சூசைடல் பேக் ஆஃப் செல் அப்படின்ட்டு இது சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேக்யூல்ஸ். இது சிங்கிள் மெம்பரேன் பவுண்டட் ஸ்பேஸ் மேடப் ஆஃப் டோனோபிளாஸ்ட். இது ஒரு வெசல் லைக் ஸ்ட்ரக்சர் சைட்டோபிளாசத்தில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதில் சாப், வாட்டர் அண்ட் அதர் எக்ஸ்கிரேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இந்த டோனோபிளாஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா கான்சன்ட்ரேஷனுக்கு அகெயின்ஸ்டாக மெட்டீரியல்ஸையும் அயான்ஸையும் வேக்யூல்ஸ்குள்ளே அப்சர்வ் பண்ணும். இப்படி அப்சர்வ் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் சைட்டோபிளாசத்தில் கம்மியாகவும் வேக்யூல்ஸில் அதிகமாகவும் இருக்கும். இது இல்லாமல் அமீபால கண்ட்ராக்டல் வேக்யூல்ஸ் வேஸ்ட் ப்ராடக்டை எக்ஸ்கிரேட் பண்ண யூஸ் ஆகுது. அதே மாதிரி புரோட்டிஸ்டால ஃபுட் வேக்யூல்ஸ் வந்து என்கல்ஃபிங் த ஃபுட்டுக்கு யூஸ் ஆகுது. நம்ம பார்க்க போகிற செல்லுலார் ஆர்கனல் என்ன அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா. இது ஸ்டெயின் பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா மட்டும்தான் பார்க்க முடியும். நார்மல் மைக்ரோஸ்கோப் வியூவில் இதை பார்க்க முடியாது. இதனுடைய சைஸ், ஷேப், நம்பர்ஸ் இது எல்லாமே அந்த செல்லுடைய ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகி இருக்கும். இதனுடைய பொதுவான ஸ்ட்ரக்சர் வந்துட்டு சூசேஜ் ஆர் சிலிண்ட்ரிக்கல் இன் ஸ்ட்ரக்சர், ஆவரேஜ் டயாமீட்டர் 0.5 மைக்ரோமீட்டர் அண்ட் லென்த் வந்து 1.0 மைக்ரோமீட்டர் டு 4.1 மைக்ரோமீட்டர் வரைக்கும் இருக்கும். மைட்டோகாண்ட்ரியா வந்துட்டு 2 மெம்பரேனால் ஆகியிருக்கும். ஒன்று இன்னர் மெம்பரேன், இன்னொன்று அவுட்டர் மெம்பரேன். இது ரெண்டுத்தையும் லியூமன் அப்படிங்கிறது செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் 2 அக்வஸ் மெம்பரேன், 2 அக்வஸ் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அது மேட்ரிக்ஸ். இந்த மைட்டோகாண்ட்ரியாவுடைய இன்னர் மெம்பரேன் வந்துட்டு நம்பர் ஆஃப் இன்ஃபோல்டிங்ஸால் ஆகியிருக்கும். இதை கிறிஸ்டே அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த கிறிஸ்டே வந்துட்டு சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுது. மைட்டோகாண்ட்ரியாவை ஒரு அட்டானமஸ் ஆர்கனல்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதனுடைய மேட்ரிக்ஸில் இதுக்குன்னு தனியாக ஸ்மால் சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும், சில ஆர்என்ஏ மாலிகூல்ஸும் இருக்கும். அட் த சேம் டைம் 70s ரைபோசோம்ஸ் இது எல்லாமே ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதுக்கு தேவையான புரோட்டீன் சிந்தசிஸை தானே பண்ணிக்கும். போத் இன்னர் அண்ட் அவுட்டர் மெம்பரேனுக்கும் ஸ்பெசிஃபிக்கான என்சைம்ஸ் இருக்குது. அடுத்து இதை பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஏடிபி ப்ரொடக்ஷன் மைட்டோகாண்ட்ரியாவில் தான் நடக்கும். இதை சைட் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மைட்டோகாண்ட்ரியா வந்துட்டு பைனரி ஃபிஷனில் டிவைட் ஆகும். நம்ம பார்க்க போகிறது பிளாஸ்டிட்ஸ். இந்த பிளாஸ்டிட்ஸ் எல்லா விதமான பிளான்ட் செல்ஸ்லையும் யூக்ளினாய்ட்ஸ்லையும் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதில் ஸ்பெசிஃபிக்கான பிக்மெண்ட்ஸும் அந்த பிக்மெண்ட்ஸுக்கு ஏற்ற கலர் ப்ரெசன்டேஷன்ஸும் இருக்கும். பிக்மெண்ட்ஸை வச்சு மொத்தம் 3 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று குளோரோபிளாஸ்ட், ரெண்டாவது குரோமோபிளாஸ்ட், மூணாவது லீகோபிளாஸ்ட். இந்த குளோரோபிளாஸ்ட்ல குளோரோஃபைல், கெரோட்டினாய்ட்ஸ் அப்படின்னு 2 பிக்மெண்ட்ஸ் இருக்கும். இது எசென்சியல் ஃபார் போட்டோசிந்தசிஸ். போட்டோசிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுனால குளோரோபிளாஸ்ட் வந்து கிரீன் இன் கலரில் இருக்கும். குளோரோஃபைலை பற்றி இன்னும் நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்த்தோம் அப்படின்னா குளோரோஃபைல் லீஃபோட எந்த பகுதியில் அதிகமாக இருக்கும் அப்படின்னா மீசோஃபைல் செல்ஸில் குளோரோஃபைல் அதிகமாக இருக்கும். இதனுடைய ஷேப் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓவல், ஸ்பெரிக்கல் ஆர் ஈவன் ரிப்பன் லைக் ஸ்ட்ரக்சர்லையும் இது காணப்படுது. இதனுடைய லென்த் பார்த்தோம் அப்படின்னா 5 to 10 மைக்ரோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இதனுடைய வித் பார்த்தோம் அப்படின்னா 2 to 4 மைக்ரோமீட்டர் இருக்கும். குரோமோபிளாஸ்ட் வந்து ஃபேட் சால்யூபிள் கெரோட்டினாய்ட்ஸால் ஆன கெரோட்டினாய்ட் ஆர் ஜாந்தோஃபைல்ஸால் ஆகியிருக்கும். இது எல்லோ, ஆரஞ்ச் ஆர் ரெட் இன் கலரில் இருக்கும். லீகோபிளாஸ்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு கலர்லெஸ் பிக்மெண்ட்ஸ். இதனுடைய சைஸும் ஷேப்பும் அதனுடைய ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகியிருக்கும். இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோரேஜ். இதில் ஸ்டோரேஜுக்கு ஏற்ற மாதிரி 3 டைப்பாக பிரிச்சிருப்போம். ஒன்று அமிலோபிளாஸ்ட், ஆலிரோபிளாஸ்ட், எலியோபிளாஸ்ட். அமிலோபிளாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கார்போஹைட்ரேட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு பிக்மெண்ட். அடுத்து ஆலிரோபிளாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புரோட்டீன்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிற பிக்மெண்ட். அடுத்து எலியோபிளாஸ்ட் என்ன அப்படின்னா ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிற பிக்மெண்ட்ஸ். பிளாஸ்டிக்ஸ் டபுள் மெம்பரேன் பவுண்டடால ஆகியிருக்கும். இந்த டபுள் மெம்பரேன் பவுண்டடை உள்ள இருக்கிற ரீஜன் ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரோமால தைலகாய்ட்ஸ் அப்படின்ற ரீஜன் இருக்கும். இந்த தைலகாய்ட்ஸ் எதனால ஆகியிருக்கும் அப்படின்னா கிரானா அப்படின்ற ஸ்ட்ரக்சர் ஒன்று மேல ஒன்று அடுக்கி தைலகாய்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று உருவாகியிருக்கும். 2-3 தைலகாய்ட்ஸ் ஒன்னா சேர்த்து வைக்கிற அந்த ஒரு எக்ஸ்டென்ஷனுக்கு பேரு ஸ்ட்ரோமா லேமெல்லே அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரோமா லேமெல்லே தைலகாய்ட்ஸ் இது இல்லாத வெளிப்புற ரீஜன் வந்து நம்ம லியூமன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லியூமன்ல போட்டோசிந்தசிஸ்க்கு தேவையான எல்லா என்சைம்ஸுமே இதுல இருக்கும். ஸோ அப்போ போட்டோசிந்தசிஸ் எங்கே நடக்கும் அப்படின்னா தைலகாய்ட்ஸ் அப்படின்ற ரீஜனில் போட்டோசிந்தசிஸ் நடக்கும். பிளாஸ்டிக்ஸுக்கு ஒரு ஸ்மால் சர்க்குலர் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ப்ரெசென்ட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் புரோட்டீன் சிந்தசிஸுக்கு தேவையான 70s ரைபோசோம்ஸும் இதுக்கு உண்டு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரைபோசோம்ஸ். 1953 எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போடைய உதவியால் ஜார்ஜ் பெல்லட் அப்படின்றவர் இதை கண்டுபிடிக்கிறாரு. இது ஒரு நான் மெம்பரேன் பவுண்டட் ஆர்கனல். இதனுடைய காம்போசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா புரோட்டீனாலையும் ரிபோநியூக்ளிக் ஆசிடாலையும் அதாவது ஆர்என்ஏவாலையும் ஆகியிருக்கும். இதனுடைய மேஜர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா புரோட்டீன் சிந்தசிஸ். இந்த ரைபோசோம்ஸை 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று ப்ரோகாரியாட்டிக் 70s ரைபோசோம்ஸ், இன்னொன்று யூகாரியாட்டிக்ல இருக்கிற 80s ரைபோசோம்ஸ். இந்த 70s 80s ரைபோசோம்ஸ் ரெண்டுத்துலையுமே 2 சப்யூனிட்ஸ் இருக்கும். ஒன்று 50s சப்யூனிட்ஸ், இன்னொன்று 30s சப்யூனிட்ஸ். பார்க்க போகிறது சைட்டோஸ்கெலிட்டன். இது ஒரு புரோட்டீனால ஆன ஃபிலமெண்டஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம சைட்டோபிளாசத்தை சுற்றி ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட் செல்லுக்கு கொடுக்கும். இது ஒரு பேரியராக ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். அடுத்து செல்லோடைய ஷேப்பை இது மெயின்டைன் பண்ணும். நம்ம பார்க்க போகிறது சிலியா அண்ட் ஃப்ளஜெல்லம். இது ரெண்டுமே வந்துட்டு ஒரு ஏர் லைக் அவுட் க்ரோத்தாக நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பிளாஸ்மா மெம்பரேனோட சேர்ந்து இது கவர் ஆகியிருக்கும். ஃப்ளஜெல்லம் அப்படிங்கிறது சிலியாவோடைய கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஃப்ளஜெல்லம் பிளாஸ்மா மெம்பரனுடைய மையப்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அக்சோனியம் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதனுடைய ஸ்ட்ரக்சர் நம்ம பிரீஃபாக பார்க்கும்போது 9 பேர் டபுளேட் மைக்ரோடியூபிள்ஸ் இருக்கும். அதனுடைய மையப்பகுதியில் ஒரு பேர் மைக்ரோடியூபிள்ஸ் பிரிட்ஜால கனெக்ட் ஆகிருக்கும். அதை சுற்றி ஒரு ஷீத்தும் இருக்கும்.
இந்த சென்ட்ரல் ஷீட்ல இருந்து 9 ரேடியல் ஸ்போக்ஸ் அந்த மைக்ரோடியூபிள்ஸ்ல கனெக்ட் ஆயிருக்கும். இந்த ஒட்டுமொத்த அக்சோனினுடைய மூவ்மெண்ட் அண்ட் வைப்ரேஷனை பொறுத்து தான் அந்த ஃபிளஜெல்லமுடைய மூவ்மெண்ட் இருக்கும். இந்த சிலியா அண்ட் ஃபிளஜெல்லம் அப்படிங்கிறது பிளாஸ்மா மெம்பரேனோட நிற்காம சென்ட்ரியோல் வரைக்கும் போய் சேர்க்கும். அந்த சென்ட்ரியோல்ல சேர்ற பகுதியை நம்ம பேசல் பாடி நம்ம பார்க்க போறது சென்ட்ரோசோம்ஸ் அண்ட் சென்ட்ரியோல்ஸ். இந்த சென்ட்ரோசோம்ஸ் அப்படிங்கிறது அனிமல் செல்ஸ்ல மட்டும் இருக்கிற ஒரு செல்லுலார் ஆர்கனல். 2 சிலிண்ட்ரிக்கல் சென்ட்ரியோல்ஸ் ஒன்று சேர்ந்து ஒரு சென்ட்ரோசோம்ஸை கிரியேட் பண்ணும். எப்படி ஒரு வண்டியோட 2 வீலை ஒரு சின்ன ராட் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோமோ அதே மாதிரி தான் இந்த 2 சென்ட்ரியோல ஒரு அமார்பஸ் பெரிசென்ட்ரிகுலர் மெட்டீரியல் இதை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த சென்ட்ரியோல் 9 ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைபரால பிரசன்ட் ஆயிருக்கும். இது டியூபுலின் அப்படின்ற புரோட்டீனால மேடப் ஆயிருக்கும். இந்த டியூபுலின் ஃபைபர்ஸ் 3 சேர்ந்து ஒரு ட்ரையாங்குலர் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணும். இந்த ட்ரையாங்குலர் ஸ்ட்ரக்சருக்கு சென்ட்ரல்ல இருக்கிற அந்த ஹோலோ ரீஜனை நம்ம ஹப் அப்படின்னு சொல்லுவோம். சென்ட்ரியோலுடைய முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, அனிமல் செல் டிவிஷன் நடக்கும்போது இதனுடைய ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் கிரியேட் ஆகி குரோமோசோம்ஸை செப்பரேட் பண்ணும். இதுதான் இதனுடைய முக்கியமான ஃபங்க்ஷன். 1831ல ராபர்ட் பிரவுன் ஒரு லோக்கல் ஸ்டெய்னிங்கை யூஸ் பண்ணி இதை முதல்ல பார்த்து டிஸ்கிரைப் பண்றாரு. அடுத்து பிளம்பிங் அப்படின்றவர் நியூக்ளியஸுக்கு குரோமாட்டின் அப்படின்னு நேம் வைக்கிறாரு. ஏன் நியூக்ளியஸ்க்கு குரோமாட்டின் அப்படின்ற நேம் வந்துச்சுன்னா, நம்ம நியூக்ளியஸ்குள்ள ஸ்டெயின் பண்ணி பார்க்கும்போது நியூக்ளியஸ் ஒரு கலர் ஸ்ட்ரக்சரா தெரிஞ்சது. ஸோ இந்த கலர் ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்றதுக்காக தான் குரோம் அப்படின்ற நேமை யூஸ் பண்ணி குரோமாட்டின் அப்படின்ட்டு சொன்னாங்க. நியூக்ளியஸ் பேரலல் டபுள் மெம்பரேன் பவுண்டடால ஆகியிருக்கும். இந்த டபுள் மெம்பரேன் பவுண்டட் இன்கன்சிஸ்டண்டா தான் பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த இன்கன்சிஸ்டன்ட் ஸ்பேஸை நம்ம பெரி நியூக்ளியர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய சைஸ் 10 to 15 நானோமீட்டர்ல இருக்கும். இந்த டபுள் மெம்பரேன்ல இன்னர் மெம்பரேன் டுவர்ட்ஸ் அ நியூக்ளியை கூடவும் அவுட்டர் மெம்பரேன் டுவர்ட்ஸ் அ சைட்டோபிளாசம் அண்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தை கூட அட்டாச் ஆகியிருக்கும். நம்ம பெரிநியூக்ளியர் ஸ்பேஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண நியூக்ளியர் போல் டிரான்ஸ்வர்ஸ் ஆர்என்ஏவையும் புரோட்டீனையும் போத் டைரக்ஷன் நியூக்ளியஸையும் சைட்டோபிளாசத்துக்குள்ளேயும் டிரான்ஸ்ஃபர் பண்ண ஹெல்ப் பண்ணுது. நியூக்ளியஸோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குரோமோசோம்ஸ் வழியா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை கேரி பண்றதும் புரோட்டீன் சிந்தசிஸ் பண்றதும் இதனுடைய ஒர்க்கு. குரோமோசோம்ஸ் புரோட்டீன்ஸ் அண்ட் டிஎன்ஏ மாலிகுலால ஆகியிருக்கும். இந்த டிஎன்ஏ மாலிகுல் கூட இருக்கிற அந்த புரோட்டீன்ஸ் ஹிஸ்டோன்ஸ் அண்ட் நான் ஹிஸ்டோன்ஸா இருக்கும். ஹியூமன் செல்லோடைய டிஎன்ஏவை நம்ம ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரா எடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய லென்த் அப்ராக்சிமேட்லி 2 மீட்டர் இன் லென்த்ல இருக்கும். செல்லுல நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 46 இன் நம்பர்ல இருக்கும். அதை 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். குரோமோசோம்ஸோடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 ஆர்ம் இருக்கும். அது சென்டர்ல ஒரு சென்ட்ரோமியர் இருக்கும். ஒரு டிஸ்க் ஷேப்டு கைனட்டோகோர் அப்படிங்கிறது சென்ட்ரோமியர் பக்கத்துல பிரசன்ட் ஆயிருக்கும். சென்ட்ரோமியர் பேஸ் பண்ணி 4 டைப் ஆஃப் குரோமோசோம்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. அக்ரோசென்ட்ரிக், டீலோசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், மெட்டாசென்ட்ரிக். சென்ட்ரிக் அப்படிங்கிறது இந்த குரோமோசோம் ஆர்மை ஈக்குவலா டிவைட் பண்ணியிருந்துச்சுன்னா, இந்த சென்ட்ரோமியர் இந்த 2 ஆர்மையும் ஈக்குவலா டிவைட் பண்ணியிருந்துச்சுன்னா அதை மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். சப்மெட்டாசென்ட்ரிக் அப்படிங்கிறது ஒரு ஆர்ம் கொஞ்சம் பெருசாகவும் இன்னொரு ஆர்ம் ஸ்லைட்லி சின்னதாகவும் டிவைட் பண்ணியிருந்துச்சுன்னா அது சப்மெட்டாசென்ட்ரிக் சொல்லுவோம். அக்ரோசென்ட்ரிக் அப்படிங்கிறது இந்த சென்ட்ரோமியர் ஒரு ஆர்மை எக்ஸ்ட்ரீம்லி பெருசாகவும் இன்னொரு ஆர்மை எக்ஸ்ட்ரீம்லி சின்னதாகவும் டிவைட் பண்ணியிருந்துச்சுன்னா அதை அக்ரோசென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டீலோசென்ட்ரிக் என்ன அப்படின்னா, ஒரு ஆர்ம் சுத்தமா இல்லாமே போயிருக்கும், இன்னொரு ஆர்ம் மட்டும்தான் பிரசன்ட் ஆயிருக்கும். அதாவது ஒரு சென்ட்ரோமியர் அது கூட ஒரு ஆர்ம் மட்டும்தான் பிரசன்ட் ஆயிருக்கும். அதை டீலோசென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குரோமோசோம்ஸோட ஹெட்ல ஒரு நான் ஸ்டெய்னிங் ஃப்ராக்மெண்ட் பிரசன்ட் ஆயிருக்கும். அதை சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்க போறது மைக்ரோபாடிஸ். இது நிறைய மெம்பரேனால பவுண்டான மைனூட் வெசிக்கல்ஸ். இதுல வேரியஸ் என்சைம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பெராக்சிசோம்ஸ், கிளையாக்சிசோம்ஸ், இந்த மாதிரியான என்சைம்ஸ் இதுக்குள்ள இருக்கும். இது போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லயுமே பிரசன்ட் ஆயிருக்கும். இதோட யூகாரியோட்டிக் செல்ஸ் முடியுது. அடுத்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் சாப்டரை டிஸ்கஸ் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது
உங்கள் தனி ஒருவன்.